ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்க தான் போயிட்டு இருக்கிறோம். அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் சின்னதாக ஒரு பொருளை வீட்டில் செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டேன். அதாவது சிஸ்டம் டேபிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பார்த்துருப்பீங்க. அந்த டேபிளில் நாமளே செஞ்சு பார்க்கலாம். அதாவது நான் போய் கடையில் ஸ்டோரில் விசாரித்து பார்த்தேன். செகண்ட் ஹேண்ட்லேயே, அதாவது நம்ம பழசு இருக்கும் பார்த்தீங்களா, அது போல் விற்கிற இடத்துல போய் கேட்டு பார்த்தேன். அதோட ப்ரைஸே ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. சரி நம்மளே ஒரு வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ப்ராடக்ட் தேவைப்படுது. அந்த கீழே வைக்கிற வீலு, அந்த ட்ரே மாதிரி மற்ற ஆணி, அதெல்லாம் சில பொருள் தேவைப்படுது. அதை வாங்குறதுக்கு தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். அந்த ப்ராடக்ட்டை ஏன் இங்கே போய் வாங்குறேன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா, மற்ற இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணிக்கும்போது, இங்கே நான் போகிற நெல்லிக்குப்பத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் எல்லாமே அஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு அதோட குவாலிட்டியும் சரி, குவாலிட்டியில் எந்த குறையும் இருக்காது. ப்ரைஸையும் எதுவும் சொல்ல முடியாது, கரெக்டாகவே இருக்கும். அதாவது நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் சேனலை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ என்ன வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டேபிளுக்காக சின்ன அந்த கீழே 4 சைடு வைக்கிற வீலு, அந்த ட்ரே மாதிரி ஆணி, இந்த ஒரு 3 ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் இதுக்கு முன்னாடியே நெல்லிக்குப்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே கடலூரில் போயிட்டு விசாரித்து பார்த்தேன். அதோட ப்ராடக்ட் இதோட ரேட்டு, அதோட குவாலிட்டி, என்னென்ன மாடல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தேன். அதாவது இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு 3, 4, 5 கடைக்கிட்ட ஏறி இறங்கிட்டேன். அப்பயும் நம்ம கேட்குற ப்ரைஸ், அதாவது நம்ம ஒரு 250, 260 அதுமாரி ஒரு 300க்குள்ளேயே நம்ம இதை வாங்கி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு இமேஜின் பண்ணேன். அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அதோட காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு. சரி, நானும் ஒரு 4, 5 கடைக்கிட்ட ஏறி ஏறி இறங்கினேன். அதுவும் நம்ம கேட்குற மாரி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ப்ராடக்ட்டும் இல்லை. சரி, அங்கேருந்து விட்டேன். சரி, நான் டக்குன்னு எனக்கு தோணுச்சு, சரி நெல்லிக்குப்பத்துக்கு போனால் அங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ஒரு கடை 2 கடை அங்கே நெல்லிக்குப்பத்தில் எடுத்துக்கிங்கன்னா 2 கடை தான் நல்ல கடை. அதாவது எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே கிடைக்குன்னு கூட சொல்லலாம். என்ன ப்ராடக்ட் கேட்டு வந்தாலும் அங்கே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு 2 கடையில் எல்லா ப்ராடக்ட் இருக்குன்னா, நான் அந்த கடையை ஏன் சூஸ் பண்ணிங்கன்னா, எப்போ போனாலும் அந்த கடையில் சில டைம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ போனாலும் அந்த ப்ராடக்ட் வாங்க முடியாது, ரொம்ப லேட் ஆகும். அதாவது நான் வாங்கினதே மொத்தம் ஒரு 3 ப்ராடக்ட் தான். அதை வாங்குறது அங்கேருந்து நான் வர்றதுக்கே எனக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. அது ஒரு வீட்டில் தான் வச்சுருக்குறாங்க அந்த கடை. ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருந்துட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போனாலே ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போனீங்கன்னா. சரி, அங்கே போகலாமா வேணாமான்னு ஒரே டவுட்டில் இருந்தேன், ஒரு ஆஃப் மைண்டாக இருந்தேன். நாமளும் செய்யணும் செய்யணும்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு போவோம், இருக்கா இல்லைன்னு ஃபஸ்ட்டு கேட்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போனேன். சரி, போகிறப்பயே என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆஃப் மைண்ட்லேயே போயிட்டு இருந்தேன். என்ன மாதிரி ஒரு மாடல் பண்ணலாம், அதாவது கொஞ்சம் பெருசாக பண்ணலாமா, சின்னதாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தேன். சரி, போகிறப்ப என்ன தோணுச்சு டக்குன்னு, சரி ஒரு நம்ம சின்னதாக நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சைஸில் ஒரு இருக்கட்டும், இருந்தால் போதும். எப்படின்னா, நான் இந்த ஒரு ப்ரைஸ் நம்ம ஒரு ப்ரைஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போயிருப்போம். அதாவது நம்ம ஒரு 500க்குள்ளேயே மொத்தத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜின் பண்ணி போயிருப்போம். அங்கே போன பிறகு காஸ்ட் அதிகமாகும். அது வேற மைண்டில் தோணினே இருந்துச்சு. இவ்வளோ போயிட்டா எவ்வளோ ஆகும், அது வேற தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதேமாரி நீங்கள் இந்த கடையில், இந்த அதாவது நெல்லிக்குப்பத்தில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் பை பண்ணாலும் சரி, நீங்கள் மற்றதை கம்பேர் பண்ண போகும்போது, கடலூர் கம்பேர் பண்ணும்போது நெல்லிக்குப்பத்தில் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும், வர்த்தாக இருக்கும். அதேமாரி நீங்கள் பாண்டிச்சேரியில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும், இங்கே நெல்லிக்குப்பத்தில் வாங்கினாலும் சிமிலர் ப்ரைஸாகவே இருக்கும். ஓரளவுக்கு ஒத்து போகிற அளவுக்கு அந்த ப்ரைஸ் குவாலிட்டி சரியும், அதோட ப்ரைஸ் வேல்யூவும் சரியும் ஓரளவு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் நெல்லிக்குப்பத்தை விட்டுட்டு நீங்கள் கடலூரில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை போய் வாங்கி பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரைஸ் காஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 1த்துக்கு 4 தடவை, அதாவது நம்ம பார்த்து பார்த்து சில விஷயம் செய்வோம் பார்த்தீங்களா. நான் 1த்துக்கு 4 கடை ஏறி இறங்குவோம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கடையில், அதாவது நம்ம இதை நினச்சிருந்தோன்னா போயிட்டு ஒரு செகண்ட்ஸ்லேயே நிறைய கடை விசாரித்து பார்த்தேன். அதோட ப்ரைஸே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1200 கிட்ட சொன்னாங்க. அந்த சிஸ்டம் டேபிள் அது ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்னோட பெட்டர் லக் வேற ஒருத்தவங்க அதை டக்குன்னு வாங்கி பை பண்ணிட்டாங்க. இப்போதாம்மா நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2, 3 நாளாக ஆச்சு. சரி வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் மைண்டாக யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, இதுக்கப்புறம் இது நம்ம வாங்க தேவையில்ல. எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ப்ராடக்ட் நாமளே செஞ்சு அதை நம்ம எப்போ பார்க்கும்போது அதோட ஃபீலிங்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம எப்போ அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, அதை பார்த்தாலும் சரி, இதை நாம செஞ்சதில்ல, இதை நாமளே உருவாக்குனதில்ல, இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சிடலான்ட்டு நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால சரி, நாம சும்மா தானே இருக்கிறோம், அதை செஞ்சு பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போய் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கலான்னு போயிட்டு இருந்தேன். சரி அதாவது நான் அந்த இடத்துல ஒரு 2 இடத்துல கேட்டேன். அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி அது இன்ன பிறகு இங்கே ஃபஸ்ட்டு கடைக்கு நான் போகலான்னு போய் பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதே போல் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதை கிராஸ் பண்ணி இந்த ரோட்டில் போனீங்களாம் சொல்லி இந்த இடத்துல அந்த பிரியாணி வாசனை இருக்குது பார்த்தீங்களா? நெல்லிக்குப்பத்தில் பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு சில கடையில் ஒர்த்தாகவே இருக்கும். அதான் ஒன்று இந்த இடத்துல ஒரே ஒரு டிராஃபிக் தொல்லையாக இருக்கும். இந்த ரோடு ரொம்ப சின்னதான ரோடு. அதாவது நீங்கள் கடலூர்ல இருந்து பண்ருட்டி அந்த விழுப்புரம் போகிற சைடு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் கிராஸ் ஆகிருக்கணும். இந்த ரோடு ரொம்ப சின்ன ரோடு. அடிக்கடிக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு நிறைய பிரச்சனை வந்துன்னே இருக்கும். இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக் ஆகிடும். இப்போ தான் கொஞ்சம் சில ஒர்க்லாம் பண்ணி இந்த ரோடை கொஞ்சம் அகலப்படுத்திருக்கிறானுங்க. அகலப்படுத்தினாலும் எல்லா வண்டியும் ரோட்லேயே விட்டுட்டு அதையும் கொஞ்சம் இதுவாக்கிட்டானுங்க. இப்போ ரொம்ப இது கஷ்டமாக இருக்கும் அந்த ரோட்டில். அந்த கடைக்கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் சொன்னார் அந்த அங்கிளு. அதாவது இந்த அம்பேத்கர் சிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹார்ட்வேர் கடை ஒன்று இருக்கும்பா, அங்கே போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, கடையே மூடி இருக்கு. அங்கேருந்து திரும்பிட்டேன். அங்கேருந்து திரும்பி வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அதாவது சத்தியமுருகன் எலக்ட்ரிக்கல் கடைன்னு ஒன்று இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு லெஃப்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா உள்ளார ஒரு வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. எல்லா பொருளுமே இருக்கும். எலக்ட்ரிக்கல் தேவையான பொருள், சின்ன சின்ன பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தேன். அங்கேயும் இருந்துச்சு. ஆனால் போனதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம அங்கே வாங்க போனாலும் சரி, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலேயே இருக்கும். நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தேன். அதாவது உள்ள எடுத்துகிட்டு போவாங்க, ரொம்ப நேரம் ஆக்கிடுவாங்க. அதுபோல் நிறைய பேர் கஸ்டமர் வந்து டென்ஷனாகி அங்கேருந்து போயிருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அங்கே தகுந்த மாதிரி கரெக்டான லேபர் இருக்கணும். அதை வந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறவங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து திரும்பி திரும்பி நம்மக்கிட்ட வர மாரி அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் நான் அங்கே வாங்கி இருக்கும்போதே ஒரு சில பேர்லாம் இவ்வளோ நேரம் இங்கே வந்தாலே இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோச்சிட்டு போனாங்க. சில பேர் அந்த பொறுமை இல்லாமல் கூட இருப்பாங்க. நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். அது என்ன பொருள்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் அதை பிரித்து அதோட ப்ரைஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா மற்ற இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒர்த்தாக தான் தோணுச்சு. அதே போல் ஓகே அப்படின்னு நினச்சி அதை நான் என்ன பொருள்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை பிரித்து காட்டுறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இதோட பில் வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்தம் ரூ. 430 வந்து இது 2ஓட ப்ராடக்ட் மட்டும்தான். அந்த ஆணிக்கு பில் தரல. அது வந்து 1 கிலோ ஆணி வந்து ரூ. 80 அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தெரியப்படல. இது மற்றதெல்லாம் கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் மட்டும் 170ன்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் அந்த ஃபோல்டிங், அதாவது அந்த ட்ரா மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிஸ்டம் டேபிளுக்கே ஒரு ட்ரா மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் துரு பிடிச்ச மாரி தான் இருந்துச்சு. அது வந்து இதிலே வந்து 2 மாடல் இருந்துச்சு. அதாவது 8 இன்ச்சில் மாடல் ஒன்று இருந்துச்சு, 10 இன்ச்சு மாடல் ஒன்று இருந்துச்சு. இது வந்து 10 இன்ச்சு. அந்த ட்ரா மாதிரி இருக்குது. இது வந்து 170ன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அது லைட்டாக துரு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் எண்ணெய்லாம் போட்டு ரொம்ப துரு பிடிச்சிருந்துச்சு. இதனால தான் கவரில் ரொம்ப பழசு போல இது. அதனால தான் 160 170 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நினச்சிட்டு சரி அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த ஆணியை பார்த்திங்கன்னா அதில் எதுவும் பெருசாக இருக்காது. அந்த சென்ட்ரிங் பலகைக்கு அடிக்கிற மேலே இந்த 3 இன்ச்சு ஆணி சொல்லுவாங்க. அது வந்து 1 கிலோ வாங்கினது. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான பார்ட்டே இதுதான். அதாவது அந்த சிஸ்டம் டேபிளுக்கு கீழே வைக்கிற அந்த வீலு. அதுவும் இந்த டேபிளில் நானே எதுவும் பண்ணலை. இது வந்து அவங்க இந்த பாக்ஸே டேமேஜாக தான் இருந்துச்சு. அவங்களே பேக் பண்ணி தான் கொடுத்தாங்க. இப்படி தான்ப்பா இருக்குன்னு. சரி ஓகே பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். மொத்தம் 4 வீலு இருந்துச்சு. இந்த 4 வீலோட காஸ்ட்டு வந்து 260 நினைக்கிறேன். 260 நினைக்கிறேன் அதில். அதான் போட்டுருந்துச்சு. ஆனால் இதோட வீலோட குவாலிட்டிலாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த வீல் வந்து லைட்டாக திரும்பாத மாதிரியே இருந்துச்சு. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி அதை லைட்டாக நான் திருப்பி திருப்பி பார்த்தேன். அதாவது நம்ம கீழே ஃபிட் பண்ணிட்ட பிறகு அது ஸ்மூத்தாக போகும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதான் அந்த 3 ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தான் நான் 5 கடைக்கிட்ட ஏறி இறங்கிட்டேன். அதாவது நமக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன். இதுவும் அந்த ப்ரைஸுக்கு இது எனக்கு ஒர்த்தாக தான் தெரிஞ்சிச்சு. அதான் இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 கடையில் கேட்குறதுக்கு பதில் இதே தான் காமிச்சாங்க. ஆனால் அது ப்ரைஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ஓகே தான் இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக தான் எனக்கு தோணுச்சு. அதாவது நீங்களும் ஏதாச்சும் இந்த எலக்ட்ரிக்கல் பொருள், உங்களுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா மற்ற கடையை நீங்கள் விசாரிச்சுட்டு கூட இந்த சைடு நெல்லிக்குப்பத்து பக்கம் ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் இருந்து போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, அங்கே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்க போனீங்கன்னா அங்கே விசாரிச்சு பாருங்கள். கடலூர்லேயும் விசாரிச்சு பாருங்கள். அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபர்டபுளாகவே இருக்கும். நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஆனால் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்கள் ஏதாச்சும் இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது ஏதாச்சும் பொருள் வாங்கணுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட், அதை பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ரூட் தெரியாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி சிபிஎஸ்சி ஸ்கூல் இதுதான். இதில் போகிற ரூட்டில் சொல்லி தான் கோயிலுக்கு ஒன்று போயிருந்தோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். அது இதே ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த ரூட் வந்துடும். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே கார்டு ஐக்கானில் தரேன், வேணும்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒன்றும் இல்லை, சாய்பாபா கோயிலுக்கு போன ரூட்டு, அது எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்தது பற்றி தான் பேசியிருப்பேன். அந்த வீடியோவும் போய் பார்க்குறதுனா பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது. அதுக்கு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். சரி, ஓகே, பாய்.